முக்கிய செய்தி தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் அப்பகுதியே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் அவதியடைந்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், தற்போது அங்கு தூத்துக்குடியில் மழை நிலவரம் என்னவாக இருக்கிறது? மழையில் எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன? பகுதி மக்கள் என்ன செய்யறாங்க? விவரங்கள். வணக்கம் சரவணன். தூத்துக்குடி மாநகர பகுதியில் கடந்த 2 நாட்களாக டிட்வா புயல் காரணமாக பலத்த மழை பெய்தது. மேலும் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழை காரணமாக தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட KVK சாமி நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்து கழிவு நீரும் கலந்து காணப்படுகிறது. மற்றும் பல்வேறு குடியிருப்புகளும் மழைநீர் உள்ளே புகுந்து பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கடந்த 4 நாட்களாக தங்கள் பகுதியை மழைநீர் சூழ்ந்து காணப்படுவதாகவும் மழைநீரை அகற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதன் காரணமாக வாந்தி, பேதி மற்றும் பல்வேறு காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி வருவதாகவும் உடனடியாக தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோன்று தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஓம் சாந்தி நகர், திருவள்ளுவர் நகர் ஆகிய பகுதிகளிலும் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் குளம் போல் தேங்கி காணப்படுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மோகன்.